கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள வதிஷ்டபுரம் ஏரியின் சாலையோரத்தில் குவியலாக கொட்டப்பட்டுள்ள காலாவதியான மருந்து மாத்திரைகளை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலாவதியான மருந்து மாத்திரைகளை அப்புறப்படுத்துவதற்கு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ள நிலையில் எந்த விதிமுறையும் பின்பற்றப்படாமல் அவற்றை தூக்கி வீசி சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக அரசு மருத்துவமனையில் வழங்கப்படும் காலாவதியான மாத்திரைகள் பொது இடங்களில் கொட்டப்பட்டுள்ளதால் அவை சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் அருகே வேடம்பட்டு கிராமத்தில் மருத்துவ கழிவு தொழிற்சாலையிலிருந்து நச்சுக்காற்று பரவி அதனால் பாதிக்கப்பட்ட 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவ கழிவு தொழிற்சாலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதன் எதிரொலி காரணமாக தொழிற்சாலை உரிமையாளர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள நீர்வள கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் நேற்று இரவு முதல் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தண்ணீர் திறந்து விடப்படும் என அரசாணை அறிவித்த பின்னர் தண்ணீர் திறந்து விடாதது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். சித்ரா பௌர்ணமி அன்று வள்ளல் அதியமான் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி தர்மபுரி அதியமான் கோட்டையில் உள்ள அதியமான் திருவுருவ சிலைக்கு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்சி ராஜ்குமார், கோட்டாட்சியர் காயத்ரி, செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மோகன் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள கரிகிருஷ்ண பெருமாள் கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. முன்னதாக கரிகிருஷ்ண பெருமாளுக்கும் சவுந்தரவள்ளி தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க வேத மந்திரங்கள் ஓதியபடி ஆச்சாரியார்கள் கொடிப்பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றி வைத்தனர். இதையடுத்து கொடிமரத்திற்கு சிறப்பு வழிபாடு நடத்தி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வைகுண்டம் என அழைக்கப்படும் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சாரங்கபாணி கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா சுமார் 10 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். தற்போது விழாவின் 9ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுக்க துவங்கியுள்ளனர். இன்று முதல் ஜூன் முதல் வாரம் வரை சுற்றுலா பயணிகள் கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் சார்பாக கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், ஃபைன் மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை, அப்பர் லேக் வியூ, சைலண்ட் வேலி உள்ளிட்ட 12 சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு பெரியோர்களுக்கு 150 ரூபாயும் 12 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு 75 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள அஷ்டபுஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இக்கோவிலில் கடந்த சில ஆண்டுகளாக மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. இதனையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பராமரிப்பு பணி நடைபெற்று வந்ததால் பிரம்மோற்சவம் உள்ளிட்ட முக்கிய விழாக்கள் நடைபெறாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் முடிவடைந்த நிலையில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா இன்று தொடங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் தனியார் ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை தொடக்க விழா நிகழ்ச்சி ஆதிபராசக்தி பல் மருத்துவக் கல்லூரியின் தாளாளர் டாக்டர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆதிபராசக்தி குழுமப்பள்ளிகளின் தாளாளர் திருமதி ஸ்ரீதேவி ரமேஷ் கலந்து கொண்டு ஆயுர்வேத மருத்துவமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வாய்க்காலின் குறுக்கே பாலம் கட்டாததால் 25 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வாடிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாவட்டங்களுக்கு பாசனத்திற்கு நீர் கொண்டு செல்வதற்காக பெரிய அகண்ட சிமெண்ட் வாய்க்கால் வெட்டப்பட்டது. வாய்க்காலின் மறுகரையில் உள்ள விவசாய விளைநிலங்களுக்கு செல்வதற்காக வாய்க்காலின் மேல் பாலம் கட்ட கிராம மக்கள் கோரிக்கை வைத்தும் இதுவரையில் பாலம் கட்டாத நிலையில் இருப்பதால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முன்னாள் முதல்வர் OPS தனது ஆதரவாளர்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் அனைத்து பிரிவைச் சேர்ந்த பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்ததாக தெரிவித்தார்.